தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தல் பணிகளில் அரசியல் கட்சிகள் பரபரப்பாக தொடங்கியுள்ளன. இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் முகநூல் நேரலையில் பேசியுள்ளார். அதில் அவர் பாசிச பாஜக மெல்ல மெல்ல சாதுரியமாக காய்களை நகர்த்தி புரட்சியாளர் அம்பேத்கரால் வகுத்தளிக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டங்களை நீர்த்து போக செய்யும் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்து கொண்டு நாம் அமைதியாக இருக்க முடியாது. தேர்தல் களத்தில் அவர்களை எதிர்ப்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட பல மடங்கு முக்கியம் அரசியலமைப்பு சட்டத்தை காப்பதாகும். ஆனால் இது குறித்த பெரிய அளவிலான விழிப்புணர்வு இன்னும் மக்களிடையே ஏற்படவில்லை. பாஜகவா காங்கிரஸா, பாஜகவா திமுகவா என்ற இருதுருவ அரசியல் விவாதங்கள் தான் இங்கே போய்க் கொண்டிருக்கின்றன. இந்த அரசியல் விவாதங்களில் நாம் பங்கு கொள்ள வேண்டும், ஆனால் சிக்கிக் கொள்ளக்கூடாது. தமிழ்நாட்டில் பாஜக வரக்கூடாது என்று நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்திய அளவில் அவர்கள் அனைத்து இடங்களை வளைத்து பிடித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு அரசியலில் பாஜக தேவையற்ற உரையாடல்களை திட்டமிட்டு உருவாக்குகிறது. சாதிய மதவாத சக்திகளையும் உதிரிகளையும் ஊக்குவிக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் உள்ள மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் நாம் முன்வைக்கும் கருத்துக்களினால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறித்து அவதூறு கருத்துக்களை உதிரிகளை கொண்டு பரப்புகிறார்கள். ஏதோ நாம் திமுகவை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கிறோம் என்பதை போன்ற தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். இந்த அற்பர்களின் அவதூறுகளை நாம் கடந்து செல்கிறோம் என்றாலும் கூட இயக்கத் தோழர்கள் ஒரு தெளிவை பெற வேண்டும். தேர்தல் அரசியலில் நாம் எந்த முடிவையும் எடுக்க முடியும். அது ஒன்றும் கம்பசூத்திரம் இல்லை. எல்லா கதவுகளை திறந்து வைப்பது, கூடுதல் பேரம் கிடைக்கும் இடத்தில் கூட்டணி வைத்துக் கொள்வது ராஜதந்திரம் அல்ல. அது ஒரு சுயநலம் சார்ந்த சந்தர்ப்பவாத அரசியல். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு கூட்டணியில் தொடர்கிறோம் என்றால் அதற்கு ஒரு தெளிவு வேண்டும், ஒரு துணிச்சல் வேண்டும், தொலைநோக்கு பார்வை வேண்டும். இதை புரிந்து கொள்ள முடியாத அற்பர்கள் அவதூறை பரப்பி வருகிறார்கள். இதற்கு எதிர்வினையாற்றுகிறோம் என்று நாம் கருத்துக்களை சொல்ல வேண்டாம் என பேசியிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள பாஜக மூத்த தலைவரும் தெலுங்கானா புதுச்சேரி முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன், திருமாவளவன் மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடாது என சகோதரியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். அவர் திமுகவால் தான் மன அழுத்தத்தில் இருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். பாஜக அதிமுக கூட்டணியை கேள்வி கேட்கும் திமுக கூட்டணி குழப்பத்தில் உள்ளது. துணை முதலமைச்சர் என்று போஸ்டர் ஒட்டிய செல்வ பெருந்தகை மறைமுகமாக எச்சரிக்கப்பட்டு போஸ்டர்கள் அகற்றப்பட்டன. சாம்சங் தொழிலாளர்களுக்காக பேசிய கம்யூனிஸ்டுகள் ஒட்டாத நீரை போல இருந்து கொண்டிருக்கின்றனர். வேல்முருகன் எப்படி பேச வேண்டும் என கேட்டுக் கொண்டிருக்கிறார். திருமாவளவன் அவர்கள் மன அழுத்தத்தில் இருக்கிறார். அந்த வகையில் பலமாக இருப்பது அதிமுக பாஜக கூட்டணி, மன அழுத்தமாக இருப்பது திமுக கூட்டணிதான் என திருமாவளவன் மறைமுகமாக சொல்லிவிட்டார் என்பது என்னுடைய கருத்து என்று கூறியுள்ளார். தமிழிசையின் இந்த கருத்துக்கு விசிகாவினர் பலரும் பலவிதமான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். திருமாவளவனின் இந்த பேச்சு கூட்டணி அரசியல் மாற்றமா என்பதை போக போகத்தான் தெரியும் என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.